guys, நான் தான் லக்கி பாய் இந்த பிவிபி மாஸ்டர். கொஞ்சம் நாளைக்கு சீன் கொடுக்காம போல இருக்கேன். ஆக்சுவலி பிவிபி அப்படின்னா என்ன யாருக்காவது தெரியுமா? யாருக்கு தெரியாது போல இருக்கு. ஓகே, பிவிபினா பிளேயர் வெர்சஸ் பிளேயர் அப்படின்னு. அதில் எம்பெம்ப ஆடும் முக்கியமாக மைண்ட் கிராஃப்டில். ஏன்னா சர்வர்ஸ் விளையாடணும்னா எம்சிடிஎஸ்னு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் சர்வர் நீங்கள் பிளேயர்ஸ் கொண்டாடாம். அதில் போய் நீங்கள் நிறைய பேர் கொண்டா உங்கள் எம்சிடிஎஸில் ரேங்க் சேரும். ரேங்க் சேர்ந்தாலும் நீங்கள் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதில் மாட்டிக்கிட்டு காம்பேட் கிராண்ட் மாஸ்டர். இப்போ யாரும் நம்ம பார்த்தோன்னா மேர்லோன்னு எவனோ தெரியல. எப்படி நான் எல்லா பிவிபி மாஸ்டரையும் தோக்கடிக்கிறேன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோ பிவிபி டொரட்டிக்கல் எம்எம் யூஸ்ஃபுல்லு முக்கியமாக நோப்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு மேஸ். ஒரு சர்வரில் ஒரு மேஸ் தான் இருக்குது. ஒரு சர்வரில் இன்னொரு மேஸ் சொன்னால் ஓனர் அப்படி சர்வர்லனா கேட்கணும். ஓனருக்கு சர்வர் ஓனருக்கு மொத்தமாக அதில் பெஸ்ட் என்சான்ட்மெண்ட்ஸ்னா அன்பிரேக்கிங் டென்சிட்டி 5 அண்ட் விண்ட்பர்ஸ்ட் 3. இதான் பெஸ்ட் என்சான்ட்மெண்ட். விண்ட்பர்ஸ்ட் விண்ட்பர்ஸ்ட் போட்டால் அப்படியே நீங்கள் ஏதாவது மாபை ஹிட் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் படுப்பீங்க அப்படியே. அதுக்கப்புறம் திரும்ப பிளேயரில் ஹிட் பண்ணின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் பிளேயரு. அப்படியே ஹிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே திரும்ப அவங்களுக்கு அந்த பிளேயரில் ஹிட் பண்ணலாம் அப்படியே. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விண்ட்பர்ஸ்ட். அதுக்கப்புறம் அன்பிரேக்கிங் ரிப்டைடு. இதையாக பிள்ளைங்க வச்சு ஃபைனு. இப்போ நீங்கள் சர்வரில் ஒருத்தவங்களுக்கு பயந்து ஓடிட்டுருக்குன்னு நினச்சிக்கோங்க. அப்படியே இதை விட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே விட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் மழை பெஞ்சிட்டு இருக்கணும். மழை பெய்யணும் இல்லை நீங்கள் தண்ணியை அப்படியே வாட்டர் பக்கெட்டை ஊட்டி அப்படியே போகணும். கடற்குள்ளே நம்ம போடலாம். எனக்கு கொஞ்சம் சொல்ல அப்படி புரிஞ்சிருக்காது. அது எனக்குன்னா தெரியும், நினச்சிக்கோங்க. ஐயோ பறக்க போகிறேன். எனக்கு எலக்ட்ரா வேணாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எலக்ட்ரா. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆர்மர் ட்ரிம்ஸு. இங்கே ஐ ட்ரிம்னு ஒன்று இருக்குது. ஐ ஆர்மர் ட்ரிம் அதான் இந்த சர்வர்ஸில் மோட்டை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே போட்டுக்கலாம். இது டிசைனாக நல்லா யூனிக்காக இருக்கும். டோட்டம் ஆஃப் டையிங். நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டை ஆக மாட்டீங்க. அப்படியே உங்களுக்கு 0 ஹார்ட் வந்தால் அப்படியே உங்கள் க்ரீம் பாப் ஆகிட்டு அப்படியே நீங்கள் உங்களுக்கு இன்னொரு லைஃப் பண்ணுறோம். ஹார்ட் கோலர் ரொம்ப தேவை. இது எப்படி எடுக்கிறான்னா இந்த உட்லாண்ட் மென்ஷன் இருக்கும் எவோக்கார் கிட்ட. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்வாட் த பெஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இங்கே ஸ்வாட் பிவிபியில் நம்ம ஈஸி பிவிபி இந்த வேர்ல்ட் ரே. ஏன்னா ஸ்வாட் வச்சு ஒரு ஹிட் செட்டுப்போ. இங்கே ஃபுல் என்சாண்ட் நெட் பிளேயர்ஸ் மேஸ் அண்ட் குப்பையாக இருக்கேன் என்னோட வீட்டுக்குள்ளே குப்பையா. சரி, ஸ்பியர் எடுத்துப்போம். ஸ்பியர் ஒன்று நீங்கள் அப்படியே பறந்து போய் அடிக்கலாம். அப்படியே இருங்க. யாரு எனக்கு எலக்ட்ரா வேணும். அதுக்கப்புறம் சில ராக்கெட். எப்படி ஆக்சுவலாக யூஸ் பண்ண தெரியாது. ஆனால் தெரியாது. ஸ்பியரை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே பறந்து போய் பண்ண வரல. ஆக்சுவலி அதுவுமே ஒத்துக்கிறேன். இதே நின்றுருக்கேன் மேலே. ஏய் ஸ்லைமு
சரி ஸ்லைம் பிளாக்ஸா? ஸ்லைம் பிளாக் அதனால உண்மையாக ஸ்லைம் வந்துச்சுன்னு நினச்சி அட்டாக் பண்ண பண்ணிருக்கேங்க. அதான் என் மூளையை பண்ணாங்க காய்ஸ், ரொம்ப பெரிய மூளை. ஜஸ்ட் மிஸ் காய்ஸ், கரெக்டாக வந்துருந்துச்சு. தோ பாருங்க, தோ இந்த மாதிரிதான். தோ ஒன் ஷாட். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்டாக்டு என்சான்ட்டு நெட்ரேட் பிளேஸை கூட நீங்கள் அட்டாக் பண்ண முடியும் இதை வச்சு. எனக்கு இப்போ ஒழுங்காக வளருதே. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு செம்மையாக வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொன்று எப்படி ஸ்பியர் யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஹார்ஸ் இருக்குல்ல, ஹார்ஸை நீங்கள் டேம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து சேலரி போட்டு இப்போ ரன் அப்படியே ஓடிட்டுருக்கணும். அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே காமிக்கிறேன், நான் சொல்ல முடியாது. வந்துரு எடுத்துக்கிறேன், எனக்கு வேணுமே எடுத்துக்கிறேன். சேடல் இங்கே இருக்கும் வச்சுட்டு நல்லா டேமால் ஹார்ஸாக பாட்டு உட்காரணும். ஃப்ரெண்ட்ஸு கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும் ஆகிட்டேன். உனக்கு 6 மணி வச்சுட்டு சேடல் வச்சிடறேன். ஓகே, இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு அப்படியே இப்போ நீங்கள் திரும்பிச்சேமே இது இப்போ நீங்கள் திரும்ப வந்துக்கிட்டே அவங்க பிளே அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கலாம். பார்க்க எப்படின்னா ஸ்வாடு மாதிரிடா, ஸ்வாடு மாதிரி 2 மெக்கானிசமும் ஒர்க் ஆகும். ஆனால் இப்படி வச்சுருந்து நீங்கள் அப்படியே திரும்ப இப்போ திரும்ப வச்சு அட்டாக் ஆகாது ஆக்சுவலி. அதனால் நீங்கள் வந்து ஏன்னா வந்து ஷார்ட் டியூரபிலிட்டினா அதனால் நீங்கள் சீக்கிரமாக பண்ணி ஆகணும். ஒரு ஸ்பியர் வந்து சீக்கிரமாக பிரேக் ஆகணும், நீங்கள் அன்பிரேக்கிங் போட்டால் பண்ணி ஆகணும். உடன் ஸ்பியர் ஒரே ஹிட்டில் உடஞ்சி போயிடும். டிஸ்அட்வான்டேஜ்னா 2 பிளாக்ஸ் ஒரு ஹார்ஸ் ஜம்ப் பண்ணும். அது உண்மைதான். எங்கேயாவது வந்து 2 பிளாக்ஸ் ஹைட்டில் வந்து ஒப்சின்னு வச்சு மாட்டிட்டிங்கன்னா ஒரு பிளாக் இல்லை போட்டு போட்டுனா ஒரு ஹார்ஸ் வச்சு அப்படி ஜம்ப் பண்ணி அப்படியே இப்படி அமுக்கி அப்படியே இப்படி போயிடணும். ஓகே, மேக்ஸிமம் PvP மாஸ்டர் டியூட். ஸ்கெலிட்டன் நீ சித்தரா இது போக மாட்டாங்க. ஓகே, அதுக்கு இன்னும் நெக்ஸ்ட்டு டூல் என்னடு ஃபிஷிங் ராட். இது என்னடா டூல்னு கேட்பீங்க எனக்கு கண்டிப்பாக. இது ஃபிஷ் பண்ணக்கான யூஸ் ஆகும்னு. ஆனால் ஆக்சுவலி பிளேயர்ஸுக்கும் வந்து லிட்டில் டேமேஜ் தான் கொடுக்கும். இங்கே இதோ இப்போ நம்ம பிளேயர்ஸ் எங்கேயா தூரமாக நம்ம விட்டு போகலாம் PvPயில், அப்படியே அவங்க பிடிச்சி அப்படி இழுத்து நம்ம ஒட்டு வச்சு அப்படியே அடிக்கணும். இதுதான் இப்போ அந்த சீப்புலாம் வந்து ஒரு பிளேயர்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட ஓடி போகுது அந்த பயந்து அப்படியே ஃபிஷ்ஷு போட்டு அப்படியே இதை வச்சு அப்படி போட்டு அப்புறம் நம்ம போய் இழுத்துக்கணும். அப்படியே இழுத்து அப்படியே அடிக்கணும். இழுத்து அடிக்கணும். அப்படி இழுத்து அடித்தா அந்த பிளேயர் காலி. டைமண்ட் ஆர்மருக்கும் வந்து டைமண்ட் ஆர்மர் பிளேயருக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஈஸியாக அவங்க அவுட் ஆயிடுவாங்க. நெட்ரேட் பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்மகிட்ட போடணும். அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். நான் எக்கையோ வந்து ஒரு சர்வர் விளையாடினா நான் வந்து ஒரு பிளேயர் ட்ராப் பண்ண போனேன். அவனை என்னை ட்ராப் பண்ணி ப்ரீஃபரு இதான் நான் உங்கள் பெஸ்ட் ரிவெஞ்சு. எப்போல்லாம் நம்ம கிராஃப்டிங் பண்ணுறோமோ எல்லாம் பண்ணிகிட்ருக்கோமோ இப்படி அப்போல்லாம் டப்பக்குன்னு வெடிப்பான் பாருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ட்ராப்பிங் PvP. அதுக்கு எனக்கு பவுடர்ஸ் நான் வேணும் போல இருக்கு. எங்கே இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கு. நான் அந்த இடத்துக்கு போன போல இருக்கு. ஏன் குழியாக இருக்கேன்னு பார்ப்பீங்க. வேறு ஒன்றும் கைஸ், நானும் விதரிங் ஃபைட் பண்ணிட்டோமா, அதுதான் நினச்சிக்காதீங்க. ஆனால் விதர்க்குள்ளே ஃபைட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் மேஸை வச்சு
ஒரு 2 போட்டு நான் மண்டையை டங்குன்னு போட்டேன்னா அது பாட்டுக்கு போடிச்சு அப்படியே எடுத்துட்டு. ஆனால் நெட்ரஸ் ஸ்டார் எங்கள் நெட்ரஸ் ஸ்டாரு இங்கே இருக்கு. இதான வெற்றி கொடி, வெற்றி சின்னம். மோஸ்ட்லியாக நீங்கள் வந்து இது வந்து ஹேக்கர்ஸ் கிட்ட பண்ணால் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா சில இதில் வந்து நான் பேக் யூஸ் பண்ணேன், என்னோட எக்ஸ்ரே பேக்கு நார்மல் வேர்ல்டில். அப்படியே அதில் வந்து எது இது இந்த மாதிரி பவுடர்ஸ் வந்துச்சா அப்படியே ரெட் கலர் லைன் காமிச்சு கொடுத்துரும். எக்ஸ்ரேஸ் இது வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. நார்மல் பிளேயர்ஸ் கிட்ட தான் பண்ணி பார்க்கணும் இதை. ஓய் ரோஸ்ரா நடக்கட்டும். அப்படியே நோய் பயம் இருந்துச்சுன்னா வந்து இது பண்ணலாம். 2024 ஓல்டு கம்ப்யூட்டர் வந்து ஓல்டு மைன்கிராஃப்ட் வச்சுருக்கவங்க வந்து இது கேட்கலாம். இதை வந்து இது அவங்களுக்கு தான் ஒர்க் ஆகணும். இப்போ நியூ அப்டேட்டில் வந்து ஒர்க் ஆகாது. நம்ம மொச்சம் தூக்கிட்டாங்க இதில். ஓல்டு மைன்கிராஃப்டில் வந்து முதல்ல சைனாக வந்து முதல்ல டேர்ட்டு வச்சுட்டு அது மேலே அப்போ ரோஸ் பஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாண்ட் வைக்கலாம். ஆனால் இந்த அப்டேட்டில் வந்து சாண்ட் வச்சா அப்படியே கீழே வந்து உடஞ்சி போயிடும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அந்த சாண்டு ஃபிட் ஃபார் ட்ராப் வந்து அப்டேட் போடிச்சு. அப்படி மொஜாங்க போய்த்தக்கவங்க எடுத்துட்டாங்க, எனக்கு தெரியல. தோ இப்படி பண்ணிவிட்டு பவுடர் ஸ்னோ வச்சுட்டுங்க. பவுடர் ஸ்னோவை கண்டிப்பாக வண்டகண்ணா இதை பார்க்க மாட்டாங்க, நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து மற்ற ஸ்னோமே இப்போ மெல்ட் ஆயிரும். அப்படியே நீங்கள் ஓடி போனால் அது அப்படியே உங்களுக்கு உள்ளே எடுத்துக்கும். அதனால் நீங்கள் ஒரு லெதர் பூஸ்டர் பூட்டை எடுத்து போட்டால் போக முடியும். அதில் நீங்கள் வந்து ஏதாவது டைமண்டாக போட்டு அந்த நார்மல் பூட் போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. ரொம்ப ஆப்வியஸாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக லெதர் ஆமல் போட்டாங்க டவுட் வராது. ஏற்கே ரெட் ஆமல் இருக்குது டவுட் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து அயன் ஆமல் வச்சுட்டு அதான் கூட அயன் ஆமல் இருக்கிற அப்போயே அவன் லெதர் போடுக்க சந்தேகப்படுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அங்கே கையில் வாட்டர் பக்கெட் இருக்கக்கூடாது. ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்க வாட்டர் பக்கெட்டை இதுக்கிட்ட ஊட்டினா அப்படியே அதில் வந்து உருகிரும். ஆனால் பிளேயர்ஸ் கிட்ட வாட்டர் பக்கெட் இல்லைன்னா வந்து ஓகே. இன்னொன்று வந்து ட்ராப் டெட்லியாக இல்லை. ஏன்னா அப்படியே வந்து பிளேயர்ஸ் வந்து அப்படியே உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு ஒன்றும் ஆகாது அவங்களுக்கு. அதனால் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நான் ஃப்ளாட் வேர்ல்டு இருக்குது. ஆனால் இப்படி இருக்குது நிறைய ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. நல்லா வந்து 20 பிளாக்ஸ் கீழே தான் தள்ளி வச்சுட்டு அப்போ ட்ரிப் ஸ்டோனுன்னு ஒன்று இருக்கும். அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. கேவ்லேண்ட நிறைய பிக் கிளேவர்டாக அது இருக்கும். ஓகேவா? இதை அப்படியே வச்சுடுங்க. ஸ்மாலாக வேணும் ஸ்மால் வச்சுக்கோங்க, பிக்கு வச்சுக்கோங்க. வேணும் ஸ்மால் வந்து நிறைய டேமேஜ் கொடுக்கும், பிக்கு ஒன்று டேமேஜ் கொடுக்கும். அதுதான் இப்போ வந்து ஒரு பிளேயர் வந்து வந்தாங்கன்னா அப்படியே அவங்க சேஸ் பண்ணிக்கிட்டு இதோ அப்படியே இப்படி விழுந்து அப்படியே இந்த ட்ரிப்ஸ் தான் மாட்டிருப்பாங்க. அப்படியே அவங்க வந்து செத்து போயிட்டாங்க. அவங்க வந்து ரூட்டாக வந்துடும். இல்லை ஹார்ட் கோலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அதில் ஜாவா பிளேயர்ஸ் வந்து சம்டைம்ஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. பெட்ராக் பிளேயர்ஸ் தான் அதையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்டாக ஹேண்ட் விட மடிச்சுக்கும் அப்படியே ஸ்க்ரீனை கண்ட்ரோல்ஸ்க்கு. ஆனால் ஜாவா பிளேயர்ஸ்க்கு அப்படி இல்லை. ஆனால் சில டைம் கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராப்பு இல்லை அல்லடா. நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ராப் வந்து வேணுமா ஸ்டார்ட்டில் சொல்லேன் சார் நெக்ஸ்ட் வீடியோவில். ஏன்னா இப்போ திங்க் பண்ணிகிட்ருக்காரு எப்படி பண்ணோன்னு. வேலை இருக்கா? மைன்கிராஃப்ட் நல்லா பண்ணுங்க. மைன்கிராஃப்ட் வச்சு இந்த ஸ்டோன் காட்டுறது கடை அப்படியே சாப்ளிட் மாதிரி இருக்குங்க. அப்படியே வந்து வச்சு அப்படியே கட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணணும், டான்ஸ் கொடுக்கணும். அப்படி மைன்கிராஃப்ட் வச்சுக்கணும் இந்த ஒரு மெக்கானிசம். இவங்க என்னன்னா நம்ம என்ன குடித்தாலும் எப்படி குடித்தாலும் டேமேஜ் எடுக்க காட்டிட்டுல. அப்போ எதுக்கு தான் பார்க்க இருக்கும். உண்மையாக பார்க்க இந்த லைஃப் மாதிரி தான் கைஸ் இருக்கு.
உங்கள் நூப் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, நூபு ஃபஸ்ட் டைம் மைன்கிராஃப்ட் விளையாடுவங்க, அவங்ககிட்ட வைங்க. அவங்க வச்சா பயந்து போயிடுவாங்க. என்னடா இது இப்போ பயந்து ஓடிடுவாங்க. நம்மளுக்குலாம் தெரியும் டேமேஜும் எடுக்காது, மண்ணும் எடுக்காது. ஜஸ்ட்டு சும்மா. அதுக்கப்புறம் ஆனுவல் ஒன்று ட்ரெஸ் பண்ண கொண்டாடு. மால்டு சொன்னோம்னா ஆனுவல் ஒன்று நல்லா டேமேஜ் கொடுக்கும். அடுமாடம் அது என்ன டெக்னாலஜியோ தெரியல எனக்கு. டெக்னாலஜியா இதான் ஒன்று கைஸ். Okay, come on, it should go there. இப்போ போய் இப்படி வச்சிட்டிங்கன்னா அப்போ டப்புக்குன்னு மண்டையில் வந்துடும். உங்கள் மண்டையில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு பேஸில் அப்படி நின்றுருக்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ அப்படியே மண்டையில் போய் போட்டுருங்க டப்பக்குன்னு. அப்படியே வந்து செத்து போயிடுவாங்க ப்ரோ ஹார்ட் இருந்துச்சுன்னா. சரி, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃப்ரெண்டு தவுன்கிஸ்தான் கூட மெகா பேட்டில் பண்ண போகிறேன். பார்க்கலாம் காய்ஸ். பாய் பாய். I am a lucky. Bye.